பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த காணொலி வழியாக, இந்த யூடியூப் சேனல் வழியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் கர்த்தராக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதோ இந்த நாள் தேவனுடைய வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் எப்படி சிருஷ்டித்தார் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான பெரிய சப்ஜெக்ட் இது. ஏன்னா ஆண்டவர் 6 நாளாக வானத்தையும் பூமியும் படைச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் நாள் ஓய்வு நாளாக்கி அந்த நாளை நமக்கு லீவு விட வச்சாரு. அது லீவு விட வச்சாருன்னா உண்மை அதுதான், ஆண்டவர் தான் லீவு நாள் ஏற்படுத்தினார். அதனால தான் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் 6 நாள் வேலை, 1 நாள் லீவு. அது விளக்கம் சொன்னால் ரொம்ப நேரமாகும். நான் ஒரு சின்னதாக ஒரு குட்டியோண்டு ஒரு விளக்கம், மனுஷன் எப்படிப்பட்டவன்றதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிவிட்டு நான் இந்த ஆண்டுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆதியில் தேவன் வானத்தையே பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமனமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது வானமும் பூமி அப்படியே இருளாக ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஒன்றுமே கிடையாது. அதில் கீழ் வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஹல்லேலூயா. ஆமாம், வெளிச்சம் இருள் தான் மூடி இருந்தது. அந்த மூடி இருந்த அந்த இருளை ஆண்டவர் என்ன பண்ண, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி அந்த அந்த வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாங்க, வேறு பிரித்தாங்க. பாருங்க, இப்போ நம்ம லைட்டு போடுறோம் இல்லைங்களா? லைட்டு போகும்போது இருட்டு எங்கே போயிடுது? ஹல்லேலூயா. இருட்டு எங்கே போயிடுது? நமக்கு அது தெரியாது. ஆனால் ஆண்டவர் படைச்ச இருள் வெளிச்சம் அது கிடையாது. பகலையும் இரவு ஆண்டவர் வெளிச்சத்தையும் பிரித்தார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, எதுக்கு இந்த அதிகாரம் நான் எடுத்தேனாக்கா, அது பெரிய சப்ஜெக்ட். இது உட்காந்து ஒரு 1 மணி நேரம் நம்ம தியானிக்கணும். ஆனால் பாருங்கள், இதில் சுருக்கமான ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் இந்த தேவனுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். இங்கே பாருங்கள் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படித்தார். பூமியானது ஒழுங்கினும் வெறுமனாக இருந்தது. தேவானு அசவாடி கொண்டிருந்தார். நட்சத்திரம் படைத்தார், சந்திரன் சூரியன் அனைத்தும் படைத்தார் சொல்லி பார்க்குறோம். படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆதம் எவ்வளோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தை உருவாக்கிட்டு அதுக்கு மனுஷனுக்கு தேவையான புல் பூண்டு ஆகாரம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே தேவையானது ஏற்பாடு பண்ணிட்டார். ஏன்னா ஒரு 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 தாய் ஒரு குழந்தைய நம்ம கர்ப்பம் தெரிந்து அவங்க வெளியே இந்த மாதம் வர டாக்டர் சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குழந்தைக்கு தேவையான அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு ஸ்வெட்டரு, ஒரு காலில் சாக்ஸு, அப்புறம் இந்த பால் புட்டி, அப்புறம் இந்த பால் பவுடர், அப்புறம் ஒரு சில பெட்டுகள், அப்புறம் மேலே ஒரு இது போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தேவன் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உண்டு பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளை படைச்சவர் அவர். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை குழந்தையாக தான் பார்க்குறாரு. ஆனால் அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன் எப்படி வெறுப்பேற்றினான்றதை ஒரே ஒரு வார்த்தை இப்போ நான் சொல்லிட்டு நான் பாருங்கள், அதை படைச்சிட்டு எல்லாம் முடிஞ்சு அதை நடந்துட்டு இருக்கீங்க. பாருங்கள், அதே ஆதியாகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்கள். பிரியமான சகோதரர்களே, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்குள் குமாரத்திகள் பிறந்த போது, ஹல்லேலூயா, அவ்வளோதாங்க. மனுஷன்கள் அதை பூமியை வானத்தையும் பூமியும் படைச்சார். அதுக்கப்புறம் புல் பூண்டு எல்லாம் சகல இதையும் படைச்சார். அதுக்கப்புறம் மனுஷர்கள் பெருக ஜாதிகள் உண்டாகி அப்படியே தலைமுறையாக வந்தாங்க. ஆனால் மனுஷன் என்ன பண்ணான்னு பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்சார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மனுஷன் பூமியில் பெருக துவங்கி, அல்லேலூயா, பெருக தொடங்கினா மனுஷர் பெருக தொடங்கி அவர்களுக்குள்ள குழந்தைகள் குமார்களும் குமாரத்திகளும் பிறந்தபோது, இங்கே பாருங்கள், அந்த 1ஆம் வசனத்தை விட்டுருங்க, பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், 5ஆம் வசனம் பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அடுத்த இந்த 6வது வசனத்தை பாருங்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஓ இயேசுவே,
எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு நாள் பாருங்கள் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு ஆண்டவர் பாருங்க. நான் சொல்றது பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதர சகோதரிகளை, யூடியூப் சேனல் நேயர்களை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஃபேஸ்புக் நண்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்ஸ்டாகிராம் நண்பர்கள், இதை பாருங்க. நான் சொல்றது ஒரு செகண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஏங்க சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம், அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, இந்த வேலைக்காரன் என்னப்பா இப்படி பண்ணிட்டாரு, இவர் என்னப்பா இப்படி செய்கிறாரு அப்படி சொல்லிட்டு நம்மளை நொந்துக்கிறோம் இல்லைங்களா? சாதாரண இந்த பூமியில் இருக்கிற இந்த சாதாரண குட்டியுண்டு மனுஷன் பண்ணுறதை இன்னொரு மனுஷன் அவரை புகழ்ச்சியாக நினச்சி இவரு இவ்வளோ தொல்லை கொடுத்துட்டாங்க அடுத்த மனுஷன் சொல்லி நொந்துக்கும் போது, ஆனத்தையும் பூமியும் படைத்த தேவனை என்ன பண்ணிக்கிறான் மனுஷன் பாருங்க, அவரே மனஸ்தாபப்படுறாரு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வானத்தையும் பூமியும் யோசித்து பாருங்க. வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, நட்சத்திரத்தை படைச்சாரு, அதுக்கப்புறம் வந்து சமுத்திரங்களை 2ஆக பிளந்தார். சமுத்திரத்தை வந்து படைச்சி அதை ஒரு பக்கம் செட்டிங் பண்ணிட்டார், இந்த பக்கம் வெட்டாந்தரையை ஒரு பக்கம் செட்டிங் பண்ணிட்டார் நம்முடைய மனிதர்கள் வாழ்கிறதுக்கு. ஆனால் இதெல்லாம் செய்து அந்த வானமும் பூமி ஆண்டவர் ஒன்றுமே பண்ணல. அவருடைய சுவாசத்தினால் உண்டு பண்ண களிமண்ணில் செய்து யோவாலை ஆதாமை படைச்சி, ஆதாமுடைய விளவு எலும்பில் இருந்து யோவாலை படைச்சி, அது ஆதாமை அதுக்கு முன்னாடி ஆதாமை படைச்சி, ஆதாமுடைய அவனுடைய முகத்தில் வாயின் வழியாக அந்த சுவாசத்தை ஊதி, அந்த சுவாசத்து மூலமாக உருவாக்கின நம்ம மனுஷன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா? அவரை ரொம்ப ஹல்லேலூயா, அது ரொம்ப பெரிய அதிகாரம். போனீங்கன்னா நீ ஃபுல்லாக ஒரு 2 ஹவர் கூட பேசலாம். மனஸ்தாபப்பட்டார். யோசித்து பாருங்கள் பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவரா? அவர் மனஸ்தாப தேவை அவருக்கு. அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் அழிச்சிட்டு போயிடலாம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் பாருங்க. ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாடில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது ஆண்டவருடைய அவங்க வரும்பொழுது ஆண்டவருடைய சீஷர் ஒருத்தர் அவர் காதை எடுத்து வெட்டும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பட்டையை எடுத்தவனுக்கு பட்டயத்தால் சாவன் எதுக்கு பேர் பண்ண திட்டி அவனை திட்டி விட்டுறாரு. ஆனால் அவர் நீ தான் இயேசுவான்னு கேட்கும்போது நான் தான் இயேசுவேன்னு வாயை திறப்பார். அப்போ ஒரு காற்று ஒன்று ஒரு ஆண்டவர் வாயில் அவன் பின்னுவோம் பாருங்கள். அது நீங்கள் நல்லா அந்த வேதத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா! ஏன்னு சொல்கிறேன், ஆண்டவர் அந்த இடத்துல காதை வெட்டின பிறகு காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வச்சுட்டு அந்த காவலாளிக்கு அவர் மன்னிப்பு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா! அதுமாரி தான் இன்றைக்கி ஜனங்களை பாருங்கள். அந்த அவரை அரெஸ்ட் பண்ண வந்தவங்கள ஒரு நிமிஷம் அவங்க இதெல்லாம் அவர் நினச்சாருன்னு வச்சிங்களேன், அப்படியே பின்னிட்டு ஓடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. ஆனால் இங்கே பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரையே மனுஷன் வந்து அவரே மனஸ்தாபப்பட வச்சார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, பிரியமானவர்களே, உன்னையும் என்னையும் மற்ற ஜனங்களை வந்து மனுஷன் மனஸ்தாபப்பட எவ்வளோ நேரங்க? ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் மாதிரி ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஆண்டவர் அந்த டைமில் என்ன பண்ணார் கேட்டிங்கனாக்கா, மனுஷனை வந்து அவனுக்கு இது பண்ணும்போது ரொம்ப வைராக்கியமாக இருந்தார். பரவாயில்ல, கவலைப்படல, அவன் வாழ்கிற நாட்கள்லாம் கொஞ்ச நாட்கள் தானே, அவன் வாழ்கிற நாட்கள்லாம் கொஞ்சம் நேரம் தானே. நம்மளுக்கு 70 வருஷம் 100 வருஷம் பெருசாக இருக்கலாம். ஆண்டவருக்கு அது பெருசே கிடையாது. 1000 நாள் ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள், அதுதான் கணக்கு. யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்கிறது சும்மா சின்ன செகண்டு. நம்முடைய மனிதோட கணக்குக்கு ஒன்றால் அதிகமாக தெரியலாம். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இனிமேல் நீங்கள் யார் எது சொன்னாலும் கொண்டாலும் நீங்கள் மனஸ்தாபப்படாதீங்க, மனக்கவலைப்படாதீங்க. ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கே மனஸ்தாபத்தை உண்டாக்குனது இந்த மனிதன் நீங்கள் என்னை சும்மா விட்டு வைக்க மாட்டான். ஆனால் கர்த்தருடைய நாமம் உங்கள் கையில் உங்களோடு இருந்தால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தர் தாமே இந்த தேவ செய்தி ஆசீர்வதித்து போகிறாங்க. நாளைக்கு இன்னொரு தேவ வார்த்தையோட உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கின்ற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெப குறிப்பு தேவைனாக்கா என்னோட இந்த செய்தி முடிவில் நீங்கள் எனக்கு ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ போட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ப்ரேயர் பண்ண நான் காத்துட்ருக்கேன். என்னுடைய ஃபோன் நம்பரை நான் பதிவிடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.